பெங்களூருவில் நடத்துனரின் பேக் காணாமல் போய்விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருந்த கட்டை பைக்குள் கண்டக்டரின் பேக்கை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்த பெண்ணை திருடர்களிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கத்தில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த ஓட்டுநர். சைனாவில் உள்ள கௌசிங்கா மாகாணத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜவுளி கடையை திறந்து வைத்த கௌசிகா அவர்கள் அடையை திறந்து வைத்த கையோடு காட்டன் புடவை 4 வேண்டுமென்று கால்களை மடித்து கடைக்குள் படுத்துக் கொண்டதால் பரபரப்பு. சரக்குகளை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரியில் ஏற்பட்ட பஞ்சர். அவசர டெலிவரி என்பதால் ஆந்த வெயில் பஞ்சரான டயரை உருட்டிவிட்ட லாரி டெலிவரியை முடித்துவிட்டு வரும் வழியில் பிக்கப் செய்து கொள்கிறேன் என்று டயருக்கு டாட்டா காட்டிய ஓட்டுநர். வெள்ளை சட்டை நனையாமல் வெள்ளத்தை கடக்க முயன்ற பெரிநாய்க்கடி வெள்ளையப்பன் வெள்ளத்தை கடப்பதற்கு முன் தன் காதலியான வெள்ளையம்மாவை சைட்டடிக்க முயன்று பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக பலியானார். லீவு கேட்டு தரம் மறுத்த முதலாளியின் முழங்காலை திட்டமிட்டு உடைத்த ஊழியர். ஐயா சாமி, தெரியாம நடந்துவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று முதலாளியின் நடுமண்டையை பார்த்து அடுத்த தாக்குதலை தாக்கிய ஊழியரால் முதலாளியின் மண்டையானது 2ஆக பொளக்கப்பட்ட நிலையில் மந்தவெளி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். எப்பவுமே வீடியோ முடிஞ்சிருச்சுட்டு மேல தள்ளி விட்டு போக கூடாது. லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை அடிக்கணும். நீங்க அடிங்க பாப்போம்.